பார்த்து அங்க இருந்த எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியை பத்துட்டு இருக்காங்க. அதை விட விஜயாக்கு முத்து அந்த இடத்துல ஒன்று சொல்றாரு. அதை கேட்ட விஜயா மட்டும் இல்ல, அங்க இருந்த மனோஜ் ரோகிணி இவங்களுமே பயங்கர அதிர்ச்சியை பத்துட்டு இருக்காங்க. இதை நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த மீனோட நகை கவரிங்க மாறின விஷயம், அப்புறமா இந்த எலுமிச்சப்பழ விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பிரச்சனையாகி இந்த மாதிரி முத்துவோட வீட்டில் ஒரு பயங்கர கலவரமே நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த மாதிரி மனோஜ் விஜயா வந்து அந்த நகையை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முத்துவோட அப்பா மனோஜ் போட்டு அடிச்சது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஜயாவையும் பயங்கரமா திட்டிடுறாரு. இந்த மாதிரி உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, நீ எல்லாம் ஒரு ஆளா, என்னோட முகத்துல இனிமேல் நீ முழிக்கவே முழிக்காத, உன்னோட கையால நான் ஒரு சொட்டு தண்ணி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால விஜய் பாத்தீங்கன்னா என்னங்க நீங்களாங்க என்ன பார்த்து இப்படி சொன்னீங்க, என்னதான் அந்த வீட்டில் யாருக்குமே பிடிக்கல, எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணமா இருக்கேன், அப்புறம் எதுக்கு அப்படின்ட்டு இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. இதனால அங்க இருந்து மீனை பாத்தீங்கன்னா மாமா அந்த மாதிரி அத்தை ஏதாவது பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லவும் இந்த மாதிரி அங்க இருந்து எல்லாரும் பயந்துட்டு இந்த மாதிரி கதவை வந்து தட்டுறாங்க. அவங்க கதவை திறக்கவே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி கதவை திறந்து வெளியில வராங்க. இந்த மாதிரி அவங்க போட்டிருந்த நகையை அப்படியே கலட்டி கொண்டு வந்து இந்த மாதிரி மீனோட கையில கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இதுக்காக தானே இவ்வளவு பிரச்சனை, இந்த என்னோட நகை மொத்தமா இதுல இருக்குது, நீ அப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி இல்ல வித்து உன்னோட நகை மாதிரியே வாங்கிக்கிட்டாலும் சரி, இந்த பிரச்சனை இதோட விட்டு இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கூட அங்க இருந்து முத்து பாத்தீங்கன்னா என்னமா இந்த நகைக்காக அலைகிற சீப்பான ஆளுங்க அப்படின்னு எங்களை நினைச்சீங்களா, எங்களுக்கு இந்த நகையெல்லாம் முக்கியம் இல்லை, எங்களோட நகைக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நாங்க இவ்வளவு போடணும், எப்படி அந்த நகையை இந்த மனோஜ் தான் எடுத்திருப்பான், அவன் எடுத்ததுக்கு நீங்க ஏன் உங்களோட நகையை தரீங்க, அவன் தான் இப்ப பெரிய பிசினஸ் மேனேஜ், கடை வச்சிருக்கான் கார் வச்சிருக்கான், அதனால அவன் எப்படியா இருந்தாலும் அந்த நகையை நாளைக்கே தர போறான், தரல அப்படின்னா கார் வச்சிருக்கான் கடை வச்சிருக்கான் இதை தர போறான் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டு அங்க இருந்த மனோஜ் ரோகிணி அடங்கொய்யால என்னடா ஓசியிலே பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா இப்படி கேட்டுட்டானே அப்படிங்கிற மாதிரி பயங்கர அதிர்ச்சியில இருந்துகிட்டு இருக்காங்க.